பொண்ணு தங்கச்சிக்கு கல்யாணமா கல்யாணமா தேரு வச்சு சிங்காரிச்சு போகணும் ராஜா ஊர்வலமா. சின்ன பொண்ணு தங்கச்சிக்கு கல்யாணமா கல்யாணமா தேரு வச்சு சிங்காரிச்சு போகணும் ராஜா ஊர்வலமா. அட அண்ணமாறு 3 பேரு சேர்ந்து ஆடலாம், நம்ம ஆசையுள்ள தங்கச்சிக்கு வாழ்த்து பாடலாம். சின்ன பொண்ணு தங்கச்சிக்கு கல்யாணமா கல்யாணமா தேரு வச்சு சிங்காரிச்சு போகணும் ராஜா ஊர்வலமா. அட அண்ணமாறு 3 பேரு சேர்ந்து ஆடலாம், நம்ம ஆசையுள்ள தங்கச்சிக்கு வாழ்த்து பாடலாம். போகட்டுண்டா பொட்டி உண்டு போடட்டுண்டா பாவம் போடு பல்லாட்டுடா வாழ்க்கையெல்லாம் கொண்டாட்டண்டா. 3 பேரும் பெண்ணாக பெற்று கட்டி வைப்போமா பிள்ளைக்கு. நம்ம தங்கச்சி சம்பந்தே நாளையாகத்தான் போறாங்கடு. சொல்லும் முன்னாலே சந்தோஷம் வந்து கண்ணில் நீராட்சி பாருங்கடு. ஒரு நேசம் என்ன வந்த பாசம் என்ன பார்த்ததும் தங்கையில் உங்கிட்டதா. சின்ன பொண்ணு தங்கச்சிக்கு கல்யாணமா கல்யாணமா தேரு வச்சு சிங்காரிச்சு ராஜா ஊர்வலமா. அண்ணமாறு 3 பேரு சேர்ந்து ஆடலாம், நம்ம ஆசையுள்ள தங்கச்சிக்கு வாழ்த்து பாடலாம். சொரு வச்சே நெஞ்சுக்குள்ள ஈரம் வச்சே உன்னை போல தாயும் இல்ல மறந்து போன நியாயம் இல்ல. பாசபந்தம் எல்லான்னு சொல்லி பாட வார்த்தை உள்ளத்திலே வானம் கூட நீருளை காதல் வாழும் நாள் வேண்டும் தங்கச்சி. மாலைக்கு மஞ்சள் மாறாததோடு என்றும் வாழட்டும் தங்கச்சி. உன்னை பாராட்டணும் அதை நான் கேட்கணும் அம்மணி கண்மணி நல்லா இரு. சின்ன பொண்ணு தங்கச்சிக்கு கல்யாணமா கல்யாணமா தேரு வச்சு சிங்காரிச்சு போகணும் ராஜா ஊர்வலமா. அண்ணமாறு 3 பேரு சேர்ந்து ஆடலாம், நம்ம ஆசையுள்ள தங்கச்சிக்கு வாழ்த்து பாடலாம். இப்படித்தான் பண்ண போறோம். ரொம்ப சந்தோஷம் தம்பி. ஏய் என்னடி பாத்துக்கிட்டு இருக்க, போய் சீக்கிரமா காப்பி விடு, நான் போய் சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஆஹா அப்படி எல்லாம் சொல்லப்படாது, நீங்க முத வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும். உட்காருங்க, இதை வந்துடுறேன். ஏமா அழுகுற? நீங்க பேசிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். இந்த கல்யாணம் நடக்காது. நான் ஒருத்தன் நம்பி என்னைய எழுந்துட்டேன். இப்பதான் 3 மாசம். அவன் யாருன்னு சொல்லு. பேரு அசோக். டவுன்ல ஒரு பேங்க்ல வேலை செய்யறதா சொன்னாரு. அங்க போய் கேட்டேன். ஆனா அந்த பேர்ல யாருமே வேலை செய்யலன்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா?
தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுடுவாங்க. அவன் அட்ரஸ் அவருக்கு தெரியுமா? இப்படி ஒருத்தர் பத்தி ஒண்ணுமே தெரியாம ஒன்னி எழுந்துட்டியா உன்ன? நீ கவலைப்படாதம்மா. உலகத்துல அவன் எந்த மூலையில இருந்தாலும் அவனை இழுத்துட்டு வந்து உனக்கு கட்டி வைக்கிறோம். போ, அவ்வளவுதாம்மா. நீ போ. சரி, அவன் கத்தி இருக்க வேண்டாம். அப்படியே குத்துக்கல்ல மாதிரி நின்னுட்டாங்க. சரி, அவன் வேலைக்காரனை எப்படி கண்டுபிடிச்ச? அவன் சட்டையை கட்டும் போதுதான் தெரிஞ்சது அவன் வேலைக்காரன். நல்ல வேலை. என் வேசி அவன் கட்டி இருந்தான்னா என்ன ஆயிருக்கும்? வீட்டுல யாருங்க இருக்கா? ஏப்பா, நாங்க 2 பேரும் இருக்கிறது தெரியலையா? வணக்கங்க. சேகர், மூர்த்தி, கோபி. உன்னை ஏற்கனவே எங்கேயோ பாத்துருக்கேனே. உங்க ஏழை கடையில பாத்துருக்கீங்க. ஆமா, இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க? இவனுக்கு உங்க பொண்ணை கேட்க வந்திருக்கோம். பொண்ணா? என் பொண்ணையே காணாம தேடிக்கிட்டு இருக்கேன். கவலையே படாதீங்க. உங்க பொண்ணை நாங்க 3 பேர் தான் வச்சிருக்கோம். 3 பேர் வச்சிருக்கீங்களா? அப்ப என் பொண்ணுல பாஞ்சாலியா? அதுக்கு கூட 2 பேர் குறையுது. ஏண்டா, என் பொண்ணை கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு என்ன தைரியம் இருந்தா பொண்ணு கட்டி வருவீங்க? சார், நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். இவனும் சித்ராவும் உயிருக்கு உயிரா விரும்புறாங்க. நீங்க சித்ராவுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பார்த்ததுனால அது எங்க கிட்ட வந்துருச்சு. இப்ப எங்க பாதுகாப்புலதான் இருக்கு. அப்பா, எப்படியோ பாதுகாப்பா இருந்தா சரி. இந்த பாருங்கடா, முறை பையன் 10 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுத்திருக்கான். அவனுக்கு தான் என் பொண்ணை கட்டி வைக்க போறேன். எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க சார். உங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு என் பொண்ணு நான் சுண்டலா? டேய், ஒழுங்கா மரியாதையா நான் 1, 2, 3 என்றதுக்குள்ள என் பொண்ணை கொண்டு வந்து ஒப்படைக்கணும். இல்லன்னா நான் என்னவேன்? முறப்பையன் 10 லட்சம் தானே கொடுத்துருக்காரு. இப்ப பாருங்க. பாக்கெட்டுக்குள்ள கைய விடுறான். சிக்கா இருக்கும். வைரம்? ஆமா, வைரம். நான் என்ன உறுதியா சொன்னேன்? 40, 50 லட்சம் தேரும் போல இருக்கே. ஏதோ எங்களால முடிஞ்சது. இப்ப என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது? சரி மாப்பிள்ள. மாப்பிள்ள அவரு. ஓ சாரி. சரி மாப்பிள்ள, உட்காருங்க. என் காலு வலிக்குது. என்னங்க அதுக்குள்ள மாப்பிள்ளைங்கறீங்க? 50 லட்சமாச்சே. அப்ப என் தம்பி? அவன் 10 லட்சம், இவங்க 50 லட்சம். இடையில எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? 40 இருக்கு. அது எங்களுக்கு தெரியாதா? சும்மா இருங்க. வாயால சம்மதம்னு சொல்லுங்க, நாங்க புறப்படுறோம். சம்மதம் 1 தரம், சம்மதம் 2 தரம், சம்மதம் 3 தரம். ஓகே, உங்க பொண்ணு வாசல் தான் நிக்குது, கூப்பிடுறோம். சித்ரா 1 தரம், சித்ரா 2 தரம், சித்ரா 3 தரம். நம்ம பொண்ணு ஏல விடுறாங்க? மணி அடிக்கிறது ஒண்ணுதான் பாக்கி. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா. அப்ப நாங்க வர்றோங்க. கல்யாணம் வரைக்கும் சித்ரா இங்கேயே இருக்கட்டும். கல்யாணத்துக்கு அப்புறம் சித்ரா இங்க இருந்தா அதுக்கு பேரு வாழா வெட்டி. ஆமா, கொஞ்சம் குடிங்க. எதுக்குடா அனாவசியமா? அத்தைய மறைக்குது. அத்தா, கொஞ்சம் குடிங்க. எதுக்குப்பா? சித்ராவை மறைக்குது. அப்ப நாங்க வர்றோங்க. நீ கேட்ட மாதிரி 10 லட்சம் ரூபாய் கொடுத்தும் வைரத்தை பார்த்து வாங்கிட்டியா? என்னுடைய வைரமும் போச்சு, முறை பொண்ணும் போச்சு. உங்களை சும்மா விட மாட்டேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன் சார். எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். என் பொண்ணுக்கு சீதனமா அந்த வைரத்தை இவங்க தான் சார் கொடுத்தாங்க. மரியாதையா சொல்லுங்க, வைரம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சார், அத வந்து இப்படி உட்கார்றது சட்டப்படி குற்றம் சார். கரெக்டா சொன்னீங்க. சொல்லலாம் விட்டுருவீங்க போல இருக்கேன். சொல்றேன். இந்த வைரத்தை எங்க சாத்தியா கொடுத்தாரு. சாத்தியாவா? யாரது? சாத்தியாங்கிறது எங்க வீட்டை நமக்கு ஹெல்ப் பண்ற ஒரே ஆள் சாத்தியா. அவரையும் காட்டி கொடுக்குறியா? அது ஒண்ணு இல்லைங்க. சாத்தியாங்கிற மகன் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம்னு இந்த வைரத்தை எங்க கிட்ட கொடுத்துட்டு இமயமலைக்கு போயிட்டாருங்க. என்னங்கடா, காக்கி சட்டை போட்ட எங்கிட்டயே காது குத்துறீங்களா? வேற என்ன சட்டை போட்டா காது குத்துறான்? ஷட் அப். இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டீங்க. யோ கான்ஸ்டபிள், அவர் கேட்டா தான் உண்மையை சொல்லுவாங்க. சுமாரியா, இவங்க உள்ள தள்ளு. கரெக்ட் சார். உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தடுங்க சார். அப்பதான் உண்மையை சொல்லுவானுங்க. உன்னையும் தாயா போயா. ஏப்பா, உங்களுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? வீடு தேடி வந்து வைரத்தை கொடுத்துட்டு என்ன அப்படி மாட்டி விட்டீங்களே. என் பொண்ணை பத்த அந்த நேரத்துக்கு தூங்கி இருக்கலாம். ஏங்க என்னங்க, நீங்க தூங்கி இருந்தா உங்க சம்சாரம் வச்சிருப்பாங்களே. சும்மா இருப்பா. இப்ப 4 பேருக்கு 4 வீக்கு போட போறாங்க. ஏதாவது கொடுத்தா 1 வீக்கு குறையுமா? வாங்குற மாதிரி போயா. ஏ கான்ஸ்டபிள், இவங்க எல்லாம் விடுதலையா? How are you? போயா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஐ எம் அட்வொகேட் ரகுநாத். 3 பேரை உள்ள வச்சிருக்கீங்களே, வைரம் கடத்தினதா? அவங்களுக்கு ஜாமீன் எடுத்து வந்திருக்கேன். நோனோ, எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே சவாலா இருந்த கள்ளக்கடத்தல் கும்பல கைங்காலமா பிடிச்சிருக்கோம். ஜாமீன்ல விட முடியாது. ஐ எம் சாரி. உங்க டிபார்ட்மெண்ட் நினைச்சு நான் ரொம்ப பரிதாபப்படுறேன் சார். வாட்? ஆமா சார், நீங்க புடிச்சு வச்சிருக்கீங்களே, அவங்க கடத்தக்காரங்களும் இல்ல, நீங்க வச்சிருக்கிறது வைரமும் இல்ல. எனது வைரம் இல்லையா? என்னையா சொல்ற? ஆமா சார், அதை கொடுத்ததே நான் தான். என் பேர் சாத்தையா. சாத்தியாவா? ஆமையா, நான் உங்ககிட்ட கொடுத்தது வைரம் இல்ல, கற்கண்டு. மளிகை கடையில கிடைக்கும். கல்கண்டா? என்ன இதெல்லாம்? இவன் போய் சொல்றான். அது வைரமே தான் சார். ஐயா, நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. நீங்க கொண்டாட சொல்லுங்க, நான் கற்கண்டு நிரூபிக்கிறேன். போய் எடுத்துட்டு வாயா. எஸ் சார். இதான் சார் அந்த கடத்தல் வைரம்.
என்ன சார் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. வைரத்தை நான் சாப்பிடுறதா? உயிர் மேல அவ்வளவு பயமா? சரி நானே சாப்பிடுறேன். இன்னோ சார் நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க சார். சாப்பிடுங்க. நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க சார். எப்படி சார் இருக்கு? ஆஹா, பேஷ் பேஷ். கல்கண்டுடா, இதுதான் கல்கண்டு. ஐயா இப்ப என்ன சொல்றீங்க? யோ, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு உன்னால மானம் போச்சியா? பத்தனா கல்கண்டுக்காக நேத்து ராத்திரி 10 மணில இருந்து என் தூக்கத்தையே கெடுத்துச்சியே. இதுல ப்ரொமோஷன் வேற கேக்குறேன். போய் அவனை ரிலீஸ் பண்ணியா? எஸ் சார். ரொம்ப நன்றி சார். அப்பாடா, ஒரு வழியா தப்பிச்சுட்டோம் இல்லையா சார்? என்ன நல்ல சார், வைரத்தை கடத்தி ஜெயிலுக்கு போறதுனாலும் பரவாயில்ல, கேவலம் கற்கண்டுக்காக ஜெயில எடுத்துக்குமியா? மாமா அது வந்து ஆமாவா? இங்கேயே மணி அடிச்சு உன்னை ஏலத்துக்கு விட்டுருவேன். எவன் வாங்கறது? சார் ரொம்ப கோபமா இருக்காரு, அதனால இங்கே நின்னு பேசிட்டு வீட்டுக்கு போய் பேசுவோம் வாங்க. வாங்கயா, நீங்க போயா. எப்ப பார்த்தாலும் ஒரு ஆஃப்டர் பண்ணி. ஐயா, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நீங்க தான் தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி உங்க பொண்ணை இவனுக்கு. பேசாதீங்களா? நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? கொக்குவுக்கே ப்ளூ பெயிண்ட் அடிச்சு மயில் விக்கிறவன். என்கிட்டயே உங்க சித்து விளையாட்ட காட்டுறீங்களா? நமக்கு நல்லது பண்றதுக்காகத்தான் சாப்பியா அப்படி பண்ணிட்டாரு. நம்ப மாட்டேன். மார்வாடி கடையில நான் கொண்டு போய் காட்டும் போது சுத்தமான வைரம் சொன்னான். அதே கற்கண்டா மாத்திட்டீங்களா? கொஞ்சம் விட்டா மார்வாடிய கிறிஸ்டினா மாத்திருவீங்க போல இருக்கே. மார்வாடி கிறிஸ்டினா மாறிட்ட என்னங்க பண்ணுவா? சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுவாங்க. சும்மா ரெடி. டேய், உங்களுக்கு பொண்ணு கிடையாது ஒண்ணும் கிடையாது, சூனிக்கார பசங்களா. வெளியே போய் வித்த கட்டி பழச்சிக்கங்க. சார் வந்து என்னடா வந்து பொந்து போட வெளியே.